ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுடைய ஹைட்டு வெயிட் கலர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரொம்பவே ஹெல்தியான இந்த பாதாம் பால் கஞ்சி செய்யறதுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு 4 பாதாமை வந்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருக்கேன். இது வந்து நல்லா ஊறி வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாதாம் இருக்கிற தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1 மணி நேரம் போல ஊற வச்சாதான் பாதாம் வந்து நல்லா ஊறி வரும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நான் ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இதை வந்து ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த அரிசி பாதாம் அந்த மிக்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு இது கூடவே காய்ச்சின பசும்பால் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பசும்பால் வேண்டாம். இது மட்டுமே போதும். இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ரொம்பவே சூப்பரான பாதாம் பால் கஞ்சி வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். இது கூட ஸ்வீட்னஸ்க்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கருப்பட்டி, பனவெல்லம், ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பாதாம் பால் கஞ்சி ரெடி. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ தாராளமாக குழந்தைக்கு ஊட்டி விடலாம். வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு சூப்பராக வெயிட்டு போடும். இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்ச உடனே இதில் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் நல்லா வந்து வதங்கின உடனே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ரெய்னி டைமில் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது, இம்யூனிட்டி அதிகமாகும். அடுத்தது இது கூட பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனே இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட துருவன பன்னீர் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஃபுட்டு. இது வந்து எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து நம்ம குலைவாக செய்து கொடுக்கலாம். இப்போ துருவன பன்னீரை வந்து இந்த தால் கூட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பருப்புலையும் ப்ரோட்டீன் இருக்கும், பன்னீர்லையும் ப்ரோட்டீன் சேர்த்து இந்த மாதிரி செய்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா டைஜஸ்டும் ஆகும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் வந்து நல்லா குழைவாக குழஞ்சி. இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் சாதம் எவ்வளோ குழைவாக வெந்துட்டுருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு கரண்டியை வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா மிக்சியில் சேர்த்துட்டு கூட ஏதோ ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். நான் கரண்டிலேயே நல்லா மசிச்சுட்டேன். நல்லா குழைவாக இருக்குது. ரெய்னி டைமுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வார்மாக இருக்கும். நம்ம நைட் டைமும் இதை தாராளமாக டின்னராக கொடுக்கலாம். பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். வீட்டில் சப்பாத்தி செய்கிற அன்றைக்கி இந்த மாதிரி டக்குன்னு நம்ம குழந்தைக்கு செய்து கொடுத்துடலாம். குழந்தைங்க வந்து முழு சப்பாத்தியும் வந்து மென்று சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது நல்லா பவுடர் மாதிரி இருக்கும் நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகுன உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சப்பாத்தி, இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கும். அதை வந்து இந்த நெய் கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வீட்டில் நம்ம சப்பாத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. டக்குன்னு ஒரு டின்னர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிக்கிற டைமில் இது 2லேருந்து 3 நிமிஷத்தில் அழகாக செய்து கொடுத்துடலாம். இப்போது இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு இது கூட நீங்கள் 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க பசும்பால் கொடுத்து பழக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்லை 1 வயசுக்கு மேலே ஆன குழந்தைங்க அப்படின்னா இது கூட வந்து பசும்பால் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு செய்கிறதால நான் வந்து கொஞ்சமாக பால் வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி 2யும் கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இது கூட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் முந்திரி 2யுமே துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து பால் தண்ணி 2மே கலந்து சேர்த்துருக்கிறதால நாட்டு சக்கரை உடனே சேர்த்ததுனால திரிஞ்சு போகாது. நீங்கள் கொஞ்சம் திக்கான பால் சேர்க்குறீங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போது இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா சப்பாத்தி நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கோம். இது பால், அந்த நட்ஸ் பவுடர், சக்கரை இது கூட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுட்டு குழந்தைக்கு அழகாக வந்து ஒரு மிதமான சூட்டில் வயிறு நிறைய தாராளமாக நைட்டு வந்து ஊட்டி விடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும், குழந்தைக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.